வியாபார டைம் 6 to 8 மணி வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு 12 ஆயிடுச்சு. இப்போ மீன் மார்க்கெட்டு போகிறோம். இன்னைக்கு மீன் மார்க்கெட்டை பார்க்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மீன் மார்க்கெட்டு காமிக்கிறேன். பார்த்தவொடனே மீன் மார்க்கெட்டு வாங்க போகலாம். போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டியில் தான் மீன் வாங்க போகிறோம். நான் 12க்கு வந்தேன். இப்போ 2 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கார ஃபோன் பண்ணி ஓஞ்சிட்டான். விசி காமிக்குது. இப்போ தான் வண்டி வந்துச்சு. வண்டிக்கார 2 பை இப்போ தான் போகிறோம். வண்டி தான் போய்கிட்டு இருக்கு. நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கேன். அப்படியே வண்டி பண்ணி அந்த வண்டியில் போய் அப்படியே மீன் மார்க்கெட் போவோம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் உட்காந்தாச்சு. இவர டிரைவரு பாருங்க. நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. மீன் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் மீன் மார்க்கெட். வரல உள்ளே இருக்கு. யாருக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் சரவணா ஸ்டோர். சரவணா ஸ்டோர் தானே? சரவணா ஸ்டோர் பக்கத்தில் ஒரு இந்த கால்வா இருக்கும். கால்வா பக்கத்தில் இந்த ரோடு போகுது. இங்கே பாருங்க வண்டி மீன் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்கு. நாங்கள் டம்மி பீஸ். நம்ம டிரைவர் சரியில்லைப்பா. நம்ம டிரைவர் தூங்கிட்டாரு. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட். எந்த மீன் வேணும்னா மாரதாமணி வந்துடணும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். ஐயாப்பா இது என்ன சுடுது எவ்வளோ? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய வண்டி போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஃப்ரீயாக இருக்கா? அன்றைக்கி கூட்டமாக இருந்துச்சா என்ன காசா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு போனால் காசு டோக்கன் கொடுத்துட்டு போனோம் போகிற வர்றதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு 2:30. அதுக்குள்ளே மீன் வெட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் கலவிட வரல. ஒரு கொஞ்சம் செத்த நாளில் வந்துடுவாங்க. நாளைக்குள்ளே மீன் வந்துடுவாங்க. கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்கும். நாங்கள் அப்படியே விடிய காலம் 5 மணிக்குள்ளே போயிடுவோம் வீட்டு பக்கம். பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிரிப் பண்ணாமல் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே போனால். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேரா. ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜல்லேபி மீன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன். எனக்கு மீன் பேர் என்ன தெரியாது, நீங்கள் பார்த்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போயிட்டாங்க? பஞ்சா கடையா? வெளியே வந்துருக்கோம். வெளியே வந்து பாரு. வெளியே வந்தீங்கன்னா அல்ல சொல்லுவேன். கம்மியாக போட்டு மீன் டெலிவரி மீன் எடுத்து ஊழி என்ன ரேட்டு? மாவுளா 250 ரூபா. 200 ரூபா போட்டு 250 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் 250 ரூபா 1 கிலோ.
நகர் 1 கிலோ 300 நல்லா இருக்கும். அதானுங்க அவ்வளோதானுங்க. 10 கிலோ அடியில் கலந்து ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு மீன். அதுக்கு வேற இல்லையா எங்கே இருக்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ் 250 தப்பாக சொல்லிட்டேன். இதான் இந்த ஒரு கடல் மீனில் ஏதோ ஒரு 2 மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் கிளம்பின என்ன ரேட்டுக்கா? 250. நல்லா இருக்கும். அது போக அந்த மீன் 250 ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் ஒன்று தானே, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வச்சு இப்படி எடுத்தோம்னா தானே வாங்குறோம். அப்படி இல்லை, ஐஸ் நல்லா இருக்கணும். அது இது ஆனால் இது கொஞ்சம் குழக்குண்டாயிடுச்சுண்ணே. இது கொஞ்சம் குழக்குண்டாயிடுச்சு. ஐஸில் இருக்கத்தான் அதுதான் அந்த பெட்டியை வாங்கினது. அந்த பெட்டியை கொண்டு அமைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நின்றுட்டாங்க. எனக்கு பாக்ஸை வாங்கிட்டு வரதுக்கு அனுப்பிவிட்டாங்க. பாக்ஸ் வாங்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 120 ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ? 120 ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன். நாங்கள் எந்தெந்த மீன் வாங்குகிறோம் அந்தந்த மீன் மட்டும் விசாரிப்போம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் வேறா பாருங்க எப்படி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற பெருக்கி போடுறாங்க. அண்ணா வேற எவ்வளோண்ணே? 250. ஃப்ரெண்ட்ஸ் மார்த்தமணியில் வேற மீன் 250 ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய மீன் என்ன மீன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது 110 ரூபா. விலை மீன் 350 200. இந்த அக்காவுக்கு 3 கிலோ எனக்கு ஒரு 3 சின்னதா அது 350, இது 200. ரொம்ப குட்டியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கியாச்சு. இப்போ 4 மணி ஆக போகுது. இது ஒரு பெட்டி. இங்கே வேற இருக்கு, அவர் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 60 கிலோ வாங்கி 60-70 கிலோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விறகு ரோடு ரிங் ரோடுகிட்டே வந்து டீ குடிக்கிறோம். வண்டி இந்த நிற்கிது. இதுக்குள்ளே மீன் இருக்குது. இதுக்குள்ளே மீன், இந்த பெட்டிக்குள்ளே மீன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் டீ குடிக்கிறோம். அவர் 2 பேரும் அங்கே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விறகு ரோடு ரிங் ரோடு திருப்பி மீன் வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிங் ரோடு தான் இது பாருங்கள். இருட்டில் அப்படியே நாங்கள் அந்த பக்கம் தான் போவோம்.
அப்புறம் வெளிச்சத்தில் வந்து அந்த பக்கம் மாரதாமணி, இங்கே இந்த பக்கம் தெப்பக்குளம். கட்லா எத்தை தாண்டி இருக்கும், ஒரு 3 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நல்லா முருண்டு பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சொறி கழுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் சொறி கழுத்து. உங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்மா மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு வெறும் சொறி கழுத்து இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்லா மீன் எப்படி செத்து கிடக்கு, நிறைய இருக்கு. ஏய், வண்டி தூக்கிட்டாங்களா? வியாபார டைம் 6 to 8 மணி வரைக்கும் தானே.